தினம் ஒரு தியானம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 46. மகிழ்ச்சியில் மலர்ந்த அந்த மரியாளின் மகிமை பாடல். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என பாடும் தாவீது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மகிமையானவைகளை உனக்கும் செய்வார். அவர் உன்னையும் உயர்த்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீயும் அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலங்கள் சமீபம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென்.